நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை வழக்கில் மதுரை காவல் ஆணையர் ஆஜராகி இருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக சீருடை அணிந்து வருவதாகவும் அவர் தெரிவிக்கப்பட்ட போது சீருடை தேவையில்லை, அவர் எங்கிருந்தாலும் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி காட்டமாகவே தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை வழக்கில் மதுரை காவல் ஆணையர் ஆஜராகி இருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். தற்பொழுது நீதிமன்றத்தில் மதுரை காவல் ஆணையர் லோகநாதன் காணொலி வாயிலாக ஆஜராகிவிட்டார். அவரிடம் என்னென்ன கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன, என்னென்ன விளக்கங்கள் பெறப்படுகின்றன? இன்னும் அந்த விசாரணையானது தொடங்கப்படவில்லை. அவர் காணொலி வாயிலாக ஆஜராகி இருக்கிறார். அவர் அதாவது மதுரையினுடைய காவல் ஆணையர் லோகநாதன் எதற்காக ஆஜராகி இருக்கிறார் என்ற ஒரு கேள்வி இருக்கலாம். நேற்றைய தினம் திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியின் மீது தீபம் ஏற்றுவதற்கு இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் தீர்ப்பு பெற்றிருந்தார்கள். அவ்வாறு ஒரு 10 பேர் மேலே செல்லவும் அவர்களுக்கு பாதுகாப்பாக மத்திய பாதுகாப்பு படையை சேர்ந்த வீரர்கள் உடன் செல்லலாம் என்றும் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தெரிவித்திருந்தார். அவ்வாறு அவர்கள் சென்ற போது தமிழக காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். நாங்கள் உங்களை மேலே செல்ல அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி லோகநாதன் அவர்கள், அதாவது மதுரை காவல் ஆணையர் லோகநாதன் அவர்கள் தெரிவித்திருந்தார். எனவே அந்த விஷயம் என்பது ஒரு கோர்ட்டினுடைய அந்த தீர்ப்பை செயல்படுத்தாமல் அவர் புறக்கணித்தார் என்ற ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக தற்போது அது மாறி இருக்கின்றது. எனவே நீதிமன்றம் தெரிவித்த அந்த விஷயத்தை அவர் ஏன் செயல்படுத்தவில்லை என்ற கேள்வி இந்த இடத்திலே எழுந்திருக்கிறது. எனவே நீதிபதியின் முன்னால் அவர் பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அவர் எந்த பணியில் இருந்தாலும் நீதிபதியின் முன்னால் ஆஜராக வேண்டும் என்று அதே நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவிட்டார். நேற்று தான் இட்ட அந்த கட்டளையை ஏன் ஏற்கவில்லை என்று தற்போது மதுரை காவல் ஆணையர் பதிலளிக்க வேண்டிய அந்த கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைய தினத்தை பொறுத்தவரையிலே 2-3 குழுக்களாக திருப்பரங்குன்றம் மலைக்கு அடிவாரத்திலே அவர்கள் கீழே இருந்தனர். எனவே மேலே ஒரு தரப்பினர் செல்வதாக சொல்லப்பட்ட நிலையில் அவர்கள் அவ்வாறு சென்றால் இது மற்ற தரப்பினருக்கு இடையே ஒரு கைகலப்பாகவோ அல்லது அங்கு பிரச்சனைகளோ எழும் என்று காவல்துறை சொன்னது. அதன் காரணமாக நாங்கள் உங்களை தடுத்து நிறுத்துகின்றோம், மேலே செல்வதற்கு யாருக்குமே அனுமதி கிடையாது, அதனால் நீங்கள் திரும்பி செல்லுங்கள் என்று தமிழக காவல்துறை நேற்றைய தினம் தெரிவித்திருந்தது. அந்த இடத்திலே இருந்தவர் மதுரை காவல் ஆணையரான திரு லோகநாதன் ஐபிஎஸ் அவர்கள். எனவே அதன் காரணமாக தற்போது அவர் நீதிபதி முன்னால் நிறுத்தப்பட்டு தற்போது நீதிபதி அவரிடம் கேள்வி கேட்க இருக்கின்றார்.